கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் எல்லாருக்கும் தெரிந்து ஒரு அருமையான பாடலை பாடி நாம் தேவனாகிய கர்த்தரை அப்படியே உயர்த்துவோம். எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் நல்ல துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் நல்ல துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்த பாறைகள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர் இருக்கின்றவரா இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவரா இருப்பவரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் நல்ல துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் நல்ல துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காய் சிலுவையிலே பாடு அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற, இன்றைக்கும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிற அன்பின் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நிறைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் கூறினதான ஒரு வார்த்தை, அவர் சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறி சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் கைவிட்டு ஒரு நொடி பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் அவரை கைவிடுகிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை சிலுவையிலே அவர் சுமக்கும் பொழுது பிதாவினுடைய முகம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டது. ஒரு நொடி பொழுதில் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, இருள் காரிருள் சூழ்ந்து கொண்டது. அந்த பாதையின் வழியாக கடந்து போகிற அந்த சூழலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கெஸ்தமனையிலே ஜெபம் செய்யும்போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக கீழே விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துக்காக அவர் மிகுந்த வியாகுலமடையவும், அவர் வேதனைப்படவும், அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் அடைந்து அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றதை நம்ம பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தானே, அவர் இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை எல்லாம் ஏன் சகிக்க வேண்டும் அல்லது இந்த பாதையின் வழியாக ஏன் கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் உண்டாகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் கடந்து போனது எதற்காக என்றால், அவர் இந்த பூமியிலே மாம்ச சரீரத்தில் பாட அனுபவிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு பிதாவால் அனுப்பப்பட்டு வந்தார். இந்த உலகத்திலே வெளிப்பட்ட தேவகுமாரன் அவர் பாட அனுபவித்து மனிதனுடைய பாவத்தின் பாரத்தையும் பாவ ரோகத்தையும் சாபங்களையும் தன்னுடைய தோளின் மேலே சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அப்படி வந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் தேவன்தான், ஆனால் அவருக்கு ஒரு மாமிச சரீரம் கொடுக்கப்பட்டது ஏன்? அவர் ஒரு மாம்ச சரீரத்தில் இறங்கி வந்தது ஏன்? அந்த மாம்ச சரீரத்தில் பாடுகளை அனுபவிப்பதற்காக. அவர் தேவனாக இருந்ததுனால அவருக்கு பாடுகளெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் மாம்சத்தில் மனுஷகுமாரனாக ஒரு சரீர தோற்றத்தோடு அவர் வந்ததுனால அந்த சரீரத்தில் மட்டும்தான் அவர் பாட அனுபவிக்க முடியும். அதனால் நமக்காக அவர் இந்த பூமியிலே மாம்சமானார், சரீர தோற்றத்தோடு வந்தார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. ஏனென்றால் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த நாம் செய்து கொண்டிருக்கிற பாவத்தினுடைய விளைவாகிய தண்டனையை நாம் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தான் சிலுவையில் பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில், பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட ஒரு நிலையில், அவருடைய மகிமை பிதாவினுடைய அந்த முகத்திலிருந்து வருகிற அந்த பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவை மறைக்கும் விதத்திலே கொஞ்ச நேரம் இயேசு கைவிடப்பட்டவர் போல் தோற்றமளித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை போல உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா? அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கைவிடப்பட்டது போல அங்கே இருந்தாலும் மரணத்தை ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார், உபத்திரவங்களை ஜெயித்தார், பூமியில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் ஜெயித்து எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எழுந்த இயேசு நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மளையும் எழுப்பி நம்மளையும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் மேலே நம்முடைய பாரத்தை வைத்துவிட்டு அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்காய் பாடுபட்ட எங்கள் அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் கைவிடப்பட்டவராக, எங்களுக்காக பாடுபட்டவராக, மரணத்தை ருசி பார்த்தவராக, சிலுவையிலே இரத்தம் சிந்தினவராக, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தேவனே, எங்களையும் நீர் அணைத்து கொள்ளும், சேர்த்து கொள்ளும், ஆதரித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.